ஹலோ மக்களே, வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் பற்றி ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் பார்ப்போம். ரைட் டு ஃப்ரீடமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ். அதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா சம்சே ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கோம். S for speech and expression, A for assembly, A for association, M for movement, SC for settle, T for trade and profession. Protection in respect of conviction, which means offences, Article 20, and protection in life and personal liberty, Article 21, right to education, 21A, protection against arrest and detention, 22. Some say trade is an offense. No, it's your liberty. So, no one can arrest you. இதுதான் இதோட நிமோனிக். ஓகே, இது யாருக்கு அகேன்ஸ்டா நீங்க ஸ்பீச் கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் மீன்ஸ் ஸ்பீச் கொடுக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஸ்பீச் கொடுக்கலாம், கவர்மெண்ட் எதை கேள்வி கேட்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நீங்க அசம்பிள் பண்ணலாம், கவர்மெண்ட் எதை கேள்வி கேட்க முடியாது. அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம். குடிகாரர்கள் நல சங்கம்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதற்கு ஒவ்வொரு இதுக்குமே நான் எக்ஸாம்பிள் அதை சொல்றேன். ஒவ்வொரு இதுக்குமே அசோசியேஷன், நீங்க லைக் மைண்டட் பர்சன்ஸை கூப்பிட்டு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு ஆர்டிகல் 19 ரைட் கொடுத்துருக்கு. மூவ்மெண்ட் ரைட் டு மூவ்மெண்ட் வித் இன் இந்தியா, அதற்கான ரைட் வந்து ஆர்டிகல் 19 கொடுக்குது. செட்டில், நீங்க எங்க வேணாலும் போய் செட்டில் ஆகலாம் இந்தியாக்குள்ள, அதுக்கு ரைட் இதுதான் கொடுக்குது. சென்னையில இருந்துட்டு பெங்களூர் போவாங்க, பெங்களூர்ல இருந்துட்டு டெல்லி போவாங்க, அதற்கான ரைட் ஆர்டிகல் 19 கொடுக்குது. ட்ரேட், நீங்க என்ன ட்ரேட் வேணாலும் பர்சியூ பண்ணலாம். ஒரு பிசினஸ் ஹோட்டல் வச்சிருப்பாங்க, திடீர்னு துணி கடை வைப்பாங்க, இதற்கெல்லாம் ரைட் எங்க கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 தான் கொடுக்குது. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நீங்க வந்து எனி ஃபார்ம்ல ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதலாம், பாடலாம், பேசலாம், என்ன வேணாலும் வால் போஸ்ட் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதற்கான ரைட் முழுமையா உங்களுக்கு இருக்கு. பட் அண்டர் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், FISS ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரண்டல் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட்டை நீங்க வந்து அதற்கு எகெயின்ஸ்டா எதுவும் பண்ணக்கூடாது. இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா நீங்க வந்து ரைட்டிங் எழுதக்கூடாது. இந்தியா அது அந்த இதை பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி. அடுத்து இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்டேட், நம்மளோட இந்தியாவுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, அதை குலைக்கிற மாதிரி நீங்க எதுவும் எழுதக்கூடாது. செக்யூரிட்டி அண்ட் சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா, இதை வந்து தடுக்கிற மாதிரி நீங்க எதுவும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் யுவர் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம். அடுத்தது அசம்பிளி, நீங்க எது எதுக்கெல்லாம் அசம்பிள் ஆகலாம், பீஸ்ஃபுல்லா அசம்பிள் ஆகலாம், யாரும் உங்களை வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. அருவாள், கத்தி போன்ற ஆயுதங்கள் இல்லாம அசம்பிள் ஆகணும். ஓகேங்களா? இந்த ஃப்ரீடம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா போய் ஒரு ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னா கலந்துக்கலாம். வித்தவுட் ஆர்ம்ஸ், நீங்க வந்து ஆயுதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன் ஆயுதம் எடுத்துட்டு போனீங்கன்னா பப்ளிக் ஏதாச்சும் நீங்க வந்து ஆக்சிடென்டலி ஏதாச்சும் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா இன்டென்ஷனலி ஏதாச்சும் பண்ணிடுவீங்கிறதுக்காக பப்ளிக் லேண்ட்ல மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். கவர்மெண்ட் பொது இடத்துல மட்டும்தான். நீங்க போயிட்டு என்ன பண்றது, ஒரு ஃபோரம் விஜயா மால்குள்ள போயிட்டு நான் இங்க வந்து அசம்பிளி பண்றேன், அவங்களுக்கு எகென்ஸ்டா பப்ளிக் இன்னொரு வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய சொந்த நிலம் இருக்கு ஒரு காட்டுக்குள்ள, அங்க போய் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், இது வந்து பிரைவேட் இடம், அங்க வந்து நீங்க இதை பண்ண முடியாது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, அசம்பிளினா எஸ்பி தானே, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தானே கண்ட்ரோல் பண்ணுவார், ஸோ எஸ்பி ஞாபகம் வச்சுக்கலாம். சாவர்னிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர், பப்ளிக் ஆர்டர்னா ஒன்றும் கிடையாது, லா அண்ட் ஆர்டர் தான். அண்ட் அசோசியேஷன், நீங்க வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? எல்லாருமே அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச அசோசியேஷன். ஓகேங்களா? ஃபார்ம் பண்றதுக்கான அடிப்படை உரிமை இருக்கு. அதே மாதிரி நீங்க சேரக்கூடாது. நான் வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்றேன், யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நீங்க சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த ரைட்டுமே உங்களுக்கு ஆர்டிகல் 19 கொடுத்துருக்கு. நாட் டு ஜாயின் ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ் ரைட். ஓகேங்களா? இதுல என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ், விச் மீன்ஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, MSP, மொராலிட்டி, சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா, ஒரு மாரலா இருக்கணும் உங்க அசோசியேஷன். சாவர்னிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடாது, பப்ளிக் ஆர்டருக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடாது. கத்தி ரவுடிகள் சங்கம் அப்படிலாம் நீங்க வந்து ஆரம்பிக்க கூடாது, வந்து பப்ளிக் ஆர்டருக்கு எகென்ஸ்டா போகுது. அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், நீங்க இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க வந்து பயணம் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 19 உங்களுக்கு அந்த ரைட் கொடுக்குது. இது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஒன்னஸ், இந்தியாவில் இருக்க எல்லாரும் சகோதரத்துவத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நேஷனல் யூனிட்டிக்காகவும் இந்த ரைட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்தியாவுக்கு வெளியே போறது ரைட் இது கீழே கவர் ஆகாதானா? நோ, இட் ஹஸ் பீன் கவர்ட் அண்டர் ஆர்டிகல் 21. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன, இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம், ஆனா சில தடைகள் இருக்குமே, என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக். இப்போ வந்து பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றாங்க அப்படின்னா இது பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோவிட் டைம்ஸ்ல நீங்க வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அது வந்து எதற்குனா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி ஸ்கெடியூல் ட்ரைபலுக்கு, இப்போ வந்து அந்தமான் நிக்கோபார்ல இருக்கட்டும், அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கட்டும், சில பிரிஸ்டின் ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து வெளி உலகத்தோட கான்டாக்ட்ல இல்லாதவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வெளி உலகத்துல இருக்க டிசீசஸ்க்கெல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டாங்க.
நீங்க போய் உள்ள போய் நான் வந்து ரைட் டு மூவ்மெண்ட் இருக்கு, நான் அங்க போவேன், அங்க போனேன்னா எல்லாத்துக்கும் நோய் பரப்பி விடுவேன் அப்படிலாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது. ஸோ இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அங்க வந்து சில ஆட்களுக்கு அலௌடு கிடையாது. அடுத்து ரெசிடென்ஸ், நீங்க வந்து எங்க வேணாலும் போய் தங்கலாம். சிம்பிள். இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி. ஆர்டிகல் 19ல இருக்க மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ் பார்ட். ஏன்னா நீங்க மூவ் ஆகி போனீங்கன்னா தான் செட்டில் ஆவீங்க. ஓகேங்களா? இந்தியாவில் எங்க வேணாலும் நீங்க வந்து செட்டில் ஆகலாம். சேம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். இது ரெண்டுமே ஓவர்லேப் தான் அண்ட் காம்ப்ளிமெண்டரி. ப்ரொஃபஷன், நீங்க எந்த ப்ரொஃபஷன் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு நீங்க வந்து துணிக்கடை வச்சிருக்கலாம், நாளைக்கு நீங்க வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஆகலாம், நாளைக்கு நீங்க வந்து ஹோட்டல் கடை வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். யூ கேன் சூஸ் யுவர் ஓன் ப்ரொஃபஷன். பட் நீங்க வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து இன்ஜினியருங்க, நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன், ஒரு இல்லைன்னா பிஏ ஒரு டிகிரி வச்சிருக்கேன், நான் டாக்டர் ஆக முடியுமா? அந்த ப்ரொஃபஷன், அந்த இது வந்து இந்த ஆர்டிகல் தருதா, ஆர்டிகல் 19 அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதற்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டேட் வந்து அதை சொல்லலாம். என்னன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட்டே ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரயில்வேஸ் நான் மட்டும் தான் பண்ணுவேன், அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் பிஎஸ்என்எல் மட்டும் தான் இனிமேல் பண்ணும், யாருக்கு ஓப்பன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டே ஒரு இதை மோனோபோலியா எடுத்துக்கலாம். நீங்க வந்து போய் கிளைம் பண்ண முடியாது, ஏன் ஸ்டேட் இது பண்ணுது, ஸ்டேட் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி எனக்கு என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் பண்ணலாம்னு கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்கு. நான் வந்து அப்போ இல்லீகல் ப்ரொஃபஷன், ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக் டிராஃபிக்கிங், இந்த சாராயம் கள்ளச்சாராயம் கடத்துறதெல்லாம் பண்ணலாமா கேட்டா நோ. தீஸ் ஆர் ஆல் ப்ரொஹிபிட்டட் அண்டர் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 19. சரிங்க. ஆர்டிகல் 21 அடுத்து அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். நீங்க வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறீங்க, இல்லைன்னா குற்றம் பண்ணிடுறீங்க, அப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் இந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்குதுன்னா இது எல்லாத்துக்குமே இருக்கு. சிட்டிசன்ஸுக்கும் ஃபாரினர்ஸ்க்கும். சிட்டிசன்ஸுக்கு மட்டும் இருக்குது 15, 16. ஒவ்வொரு ஆடியோலையும் நான் சொல்றேன், ஒவ்வொரு வீடியோலையும் 15, 16, 19, 29, 30 இது மட்டும் தான் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் இருக்கிறது. ஓகே. 20ல நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. அதாச்சு நீங்க வந்து இன்னைக்கு டேட்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள சொல்றேன். இன்னைக்கு டேட்ல நீ வந்து உங்க யாரை வேணாலும் தாக்கிக்கலாம், ஒரு கட்டையை வச்சு அடிச்சுக்கலாம், அது வந்து ஒரு கிரைம் கிடையாது அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு டேட், இப்போ எக்ஸாம்பிள் ஜான்வரி 1, 2020ல நீ வந்து ஒரு சட்டம் இருக்கு. சட்டம் என்னன்னா யாரை வேணாலும் நீங்க அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு, அது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அன்னைக்கு அடிக்கிறீங்க. ஜான்வரி 2ஆம் தேதி 2020ல என்ன சொல்றாங்கன்னா, யாராச்சும் நீங்க தாக்குனீங்க அப்படின்னா அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஜான்வரி 2ல தான், 2ஆம் தேதி தான். அதை வச்சு நீங்க 1ஆம் தேதி அடிச்சீங்க இல்லையா, அதை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த நீங்க ஒரு ஆக்ஷன் செய்யறீங்க, கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்னா அன்னைக்கு வந்து அது கிரைமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் ஸ்டேட்டுக்கு, அதுதான் மீனிங். அதனால நோ போஸ்ட் ஃபேக்டோலா. இதற்கு முன்னாடி நீங்க இப்படி பண்ணீங்கல்ல, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணும்போது அந்த சட்டம் இருந்துச்சாங்கிறது தான் பேச்சு. இன்னொன்னு நோ டபுள் ஜியோபாடி. இப்போ வந்து நீங்க ஒரு குற்றம் பண்ணிட்டு ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் தண்டனைக்கு போயிட்டு வந்துடுறாரு. ஜெயில விட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. அந்த தண்டனை காலத்தை அனுபவிச்சுட்டு வந்த உடனே நீ அன்னைக்கு பண்ண இல்ல, அது எனக்கு இன்னும் மனசு உறுத்துது, இன்னும் 10 வருஷம் ஜெயில இருந்துட்டுவான்னு சொல்லி கவர்மெண்ட்டோ இல்ல ஜுடிஷியரியோ சொல்ல முடியாது. டபுள் ஜியோபாடி, 2 தடவை ஒரே விஷயத்துக்கு பனிஷ் பண்ண முடியாது. சரிங்க, நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஓகேங்களா, நான் வந்து ஒரு தவறு பண்ணி 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறேன், என் வேலையை விட்டும் தூக்கிடுறீங்க, அப்போ வந்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கு, இது 2 பனிஷ்மெண்ட் இல்லையா அப்படின்னா, ஒன்னு வந்து லீகல் பனிஷ்மெண்ட், இன்னொன்னு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பனிஷ்மெண்ட். இது அது கீழே வராது. ஓகேங்களா? ஒன்னு லீகல் ஆக்ஷன், இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். உங்களையவே கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. உனக்கு எதிராக எவிடன்ஸை கொடு கொடு அப்படின்னு சொல்லிலாம் டார்ச்சர்லாம் யாரும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஏஜென்சியாவே இருக்கட்டும், அரெஸ்ட் பண்ணிட்டு உனக்கு எதிராக எவிடன்ஸை கொடுலாம் இது பண்ணக்கூடாது. சயின்டிஃபிக்காக தான் கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலாவும் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷனும் கிரிமினல் லாஸுக்கு மட்டும்தான். சிவில் லாஸ் நேத்துல ஒரு பின்னோக்கி 2020ல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, 2018ல இருந்து டாக்ஸ் கட்டாதவங்கலாம் டாக்ஸ் கட்டணும்னு சிவில் லா மாதிரி கொண்டு வரலாம். கிரிமினல் லாஸுக்கு தான் இன்னைக்கு டேட்ல இருந்து பின்னோக்கி போய் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஆர்டிகல் 2 புரியலைன்னா மறுபடியும் பொறுமையா ரீப்ளை பண்ணி பாருங்க, புரியும். ஆர்டிகல் 21 லிபர்ட்டி. உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. எப்படி உங்களோட சுதந்திரத்துக்கு எதிராக எக்ஸிகியூட்டிவ் ரூலிங் கவர்மெண்ட்டும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அதே மாதிரி லாவே கொண்டு வர முடியாது உங்களுக்கு எகெயின்ஸ்டா. இது எதுல கேஸ்ல சொன்னாங்கன்னா மேனகா காந்தி கேஸ்ல. ஓகேங்களா? அதுதான் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் 2 ஆக்ஷனுமே இது வந்து கவர் பண்ணுது. வைடஸ்ட் கவரேஜ் ஆஃப் ஹியூமன் லிபர்ட்டி. ஹியூமன் லிபர்ட்டி என்னென்னவோ எல்லாத்துக்குமே இதாகுதுங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி இருக்கு, ரைட் டு ஹெல்த், ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன், ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு, ஓகேங்களா, ரைட் டு டிராவல் அப்ராடு,
உங்களுக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னா, அந்த தூக்கு வந்து பப்ளிக் லேண்ட்ல வந்து அந்த ஹேங்கிங் பண்ணக்கூடாது. ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ரெப்புடேஷன், ரைட் டு ஃபேமிலி பென்ஷன், ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இது கீழே கவர் ஆகுது. அடுத்து ஆர்டிகல் 21A கம்பல்சரி எஜுகேஷன் ஃப்ரம் 6 to 14 இயர்ஸ். இது வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கப்படணும். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 மூலமா இது வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க இல்லைன்னா டிடென்ஷன், ரெண்டுமே வந்து ஒருத்தரை காவல்ல வச்சிருக்காங்க கவர்மெண்ட். அப்போ அவருக்கு கொடுக்கப்படுற ப்ரொடெக்ஷன் என்னென்ன, இது வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆர்டினரி லா, நார்மல் லா. இன்னொன்னு வந்து செகண்ட் பார்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா. ஆர்டினரி லா கீழே ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, எக்ஸாம்பிள் போலீஸ், இன்ஃபார்ம் பண்ணணும் எதற்காக அவங்களை அரெஸ்ட் பண்றாங்கிறத. இன்னொன்னு, அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு லீகல் கவுன்சில் விச் மீன்ஸ் லாயர்ஸ்ட பேசி அவங்களுடைய தவற கோர்ட்ல டிஃபெண்ட் பண்றதுக்கு ரைட் கொடுக்கப்படணும். இன்னொன்னு, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க ஒருத்தர போலீஸ் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள ஜட்ஜு கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிடணும். விச் மீன்ஸ் ஜுடிஷியரி வந்து அதர் விங், எக்ஸிகியூட்டிவ் தான் போலீஸ், ஜுடிஷியரி வந்து அதர் விங் ஆஃப் த கவர்மெண்ட். அவங்க வந்து என்டோர்ஸ் பண்ணணும், ஆமா இவர் தவறு செஞ்சிருக்காரு, இவர் உள்ள அடைக்கலாம் ஜெயில அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காஷ்மீர்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல பண்ண தப்புக்கு 24 மணி நேரத்துல எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னா, எக்ஸ்க்ளூடிங் ஜேர்னி டைம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் இந்த 24 ஹவர்ஸ். ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நான் மேல சொன்ன 3 கண்டிஷனும் சிவில் அரெஸ்ட்டுக்கு பொருந்தாது, பிரிவென்டிவ் டிடென்ஷன் அரெஸ்ட்டுக்கு பொருந்தாது. பிரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ பிரிவென்டிவா இப்போ வந்து ஒரு தவறு பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? இவர் வந்து தவறு பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஒருத்தரை. அதற்காக கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்ன பண்றாங்க, சிம்பிளா சொன்ன போனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சில பேரை என்ன பண்றீங்கன்னா உள்ள தூக்கி ஜெயில போடுறீங்க, இல்லைன்னா அவர் வீட்டிலேயே வச்சிருக்கீங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல. ஓகேங்களா? அப்படி 3 மாசத்துக்கு மேல நீங்க அவரை பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்க முடியாது. இல்ல ஏன் 3 மாசத்துக்கு மேல நான் வந்து இன்னும் அந்த கிரவுண்ட்ஸ் மெட்டீரியலைஸ் ஆகல, நார்மல் சீக் திரும்பல, 3 மாசத்துக்கு மேல நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு போர்டு அத்தரைஸ் பண்ணும். அந்த போர்டுல ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க, அதர் விங் ஆஃப் த கவர்மெண்ட் உள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி அரெஸ்ட் பண்றவருக்கு நீங்க என்னை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க, என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கோர்ட்ல கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு. அதே மாதிரி கிரவுண்ட்ஸ் என்னங்கிறத நீங்க கவர்மெண்ட் சொல்லணும். ஒருவேளை கவர்மெண்ட் சொன்னா செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு பயங்கர ஒரு பிரச்சனை வந்துடும் நினைச்சா சொல்லாம இருக்கலாம் சரிதான். விச் மீன்ஸ் சொல்றதுன்னா சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஜட்ஜஸ் அந்த 24 ஹவர்ஸ் முன்னாடி அப்பியர் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நோ. ஏன்னா இங்க எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண மாட்டாங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குற்றமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கிறது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா பார்லிமெண்ட்டும் லா கொண்டு வரலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா ஜெயில்ஸ் எல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் கீழே இருக்கு. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்ஃப்ரிஞ்ச் பண்ற மாதிரி லாஸ் ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும்தான் கொண்டு வர முடியும், ஸ்டேட்ஸ் வந்து கொண்டு வர முடியாது. புரியலைன்னா மறுபடியும் பார்த்துக்கோங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இந்தியாவில் இதுவரையும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருக்கு. வேற ஏதாச்சும் டெமோக்ராட்டிக் நேஷன்ல இன்னைக்கு டேட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டெமோக்ரஸிலையும் கிடையாது, யூஎஸ்ஏலையும் கிடையாது, யூகேலையும் கிடையாது. பட் இந்தியாவில இருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய டைவர்சிட்டி அப்படி இந்தியாவுக்கு தேவைப்படுது. எக்ஸாம்பிள், காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ண உடனே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல நிறைய அந்த இருக்க ரீஜனல் லீடர்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் பப்ளிக் ஆர்டர் இன் தட் பிளேஸ். சரி, அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதுவும் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனும் பார்ப்போம். அதற்கப்புறம் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அண்ட் ரிட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் பி ஓவர். தேங்க்யூ.